இன்றைக்கு தமிழகத்தை மீட்போம், கலை காட்போம். அருமையான நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சிறப்புரை ஆற்றுவார்கள். எல்லோரும் அமைதியாக இருந்து அவர் சிறப்புரையை கேட்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி பெருந்துறை சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற அத்தனை வாக்காளர் பெருமக்கள் இந்த அரங்கிலே குழுமி மிகப்பெரிய எழுச்சி ஆரவாரம், இந்த பூமியை குலுங்குகின்ற அளவிற்கு மக்களுடைய மகிழ்ச்சி. இந்த எழுச்சியே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இதுவே சான்று. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், மரியாதைக்குரிய சகோதரர் திரு கே.சி. கருப்பணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவு சகோதரர் திரு ஜெயக்குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பொறுப்பாளர் சகோதரர் திருப்பூர் சி. சிவசாமி முன்னாள் எம்பி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏக்கள் அறிவிச்சவர் திரு கே.சி. பொன்னுத்துறை அவர்களே, திரு டாக்டர் பொன்னுசாமி அவர்களே, திரு கே.எஸ். பழனிசாமி அவர்களே, மற்றும் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற பாஜக மாவட்ட நிர்வாகிகளே, பாமக மாவட்ட நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, தமாக நிர்வாகிகளே, ஐஜேகே நிர்வாகிகளே, வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடற்பரப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, இன்றைய தினம் உலக மகளிர் தின விழா. அனைத்து மகளிருக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு இன்னும் விரைவா தேர்தல் வர இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்ல தேர்தல் அறிவிப்பு வெளியே வந்துடும். அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தலிலே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிட இருக்கிறார். அவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டுமாய் இருக்கிற முப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். இன்றைய தினம் ஸ்டாலின் நேற்றைய தினம் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிவிடும், அதிமுகவை அழித்து விடும் என்று ஸ்டாலின் பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டுமல்ல, எவராலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் நன்றாக தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 2017 மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு உங்களுடைய பேர் ஆதரவால் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். மேதகு ஆளுநருடைய ஆணைப்படி சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எனக்கு உத்தரவை வழங்கினார்கள். நீங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்க, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்ததன் விளைவாக சட்டமன்றம் கூட்டப்பட்டது. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற அந்த நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள், அவரை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே அமளி செய்தார்கள். சட்டப்பேரவை தலைவரை நாற்காலியிலிருந்து கீழே தள்ளி மைக்கை உடைத்து அந்த சட்டமன்றமே ஒரு அலங்கோலத்தை படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது நேற்றைய தினம் அதிமுகவிலிருந்து ஏற்கனவே விலக்கப்பட்ட ஒருவர் திமுக போய் சேர்ந்திருக்கார். அவர் நேற்று பேசுகின்ற பொழுது அதிமுகவில் எனக்கு சரியான மரியாதை கொடுக்கல, வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க, நாம நடவடிக்கை எடுக்கல. அப்ப பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஊர் ஊரா சென்று
ரத்தத்தை வீரவியா செஞ்சு மக்களை சந்தித்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணியோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நேற்று இதெல்லாம் விலகி போனார்ல, அவர் பெரும்பான்மை எதிர்த்து ஓட்டளித்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அண்ணா திமுக அரசை வீழ்த்த நினைத்தவர் அவரா வீழ்ந்து போய்விட்டார். கேடு நினைப்பவன் கெட்டு போவான், உப்பை தின்றவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். அதே போல இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைவித்தார். அதனால அவர் வெளியேறி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த கட்சி அவருக்கு எவ்வளவோ அடையாளத்தை கொடுத்தது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம். அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை நாங்கள் சந்தித்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு தீர்ப்பு எதிராக வந்த பொழுது அவரை நம்பி முதலமைச்சர் பதவி கொடுத்தார். சாதாரணவராக இருந்தவரை முதலமைச்சர் நாற்காலியிலே அமைத்து அமர வைத்த இயக்கம் அண்ணா திமுக. அந்த நன்றியை மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக தீய சக்தி, அதை வேரோடு தமிழகத்திலே அழிக்க வேண்டும், அதற்காக அண்ணா திமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எதற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரோ, யாரை எந்த கட்சியை தமிழகத்தில் இருந்து வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த கட்சியிலே நேற்றைய தினம் திரு ஓபிஎஸ் அவர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பி டீம் என்று. இப்பொழுது பி டீம் நிரூபணமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தூண்டுதின் பேரிலே நம்முடைய இயக்கத்திற்கு பல்வேறு இடையூறுகளை செய்தார். வழக்கு மேல் வழக்கு போட்டு இந்த இயக்கத்தை முடக்க பார்த்தார். அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, இறைவனுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகிகளை துணை கொண்டு அத்தனையும் தவிடுபடியாக்கப்பட்டது. அண்ணா திமுக இயக்கத்திற்கு யாரெல்லாம் துரோகம் செய்ய நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா ஆன்மா விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அண்ணா திமுக ஒரு தூய்மையான இயக்கமாக, எவருக்கும் அஞ்சாம இருக்கின்ற இயக்கமாக, எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனை சோதனைகளை வென்று இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு வலிமையான இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். இன்றைக்கு ஸ்டாலினால் ஒன்று செய்ய முடியல. எவ்வளவோ பிடிஎம் தூண்டிவிட்டு பார்த்தார், அத்தனை நாம் முறியடித்து விட்டோம். மக்களுடைய செல்வாக்கு மிக்க இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். இதை எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை அழித்து விட முடியாது. இந்த தொண்டத்தில் இந்த இயக்கத்தில் தான் உழைக்கின்றவருக்கு மரியாதை கிடைக்கும். நம்மை போல் இருக்கின்ற சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். சாதாரண கிளை செயலாளர் கூட இந்த இயக்கத்தில் இருந்து சிறப்பாக பணியாற்றினால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆக முடியுமா? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா கட்சியில தலைவராகலாம். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராகலாம். மற்றவர்கள் எவராலும் கட்சிக்கு உழைத்தாலும் எந்த பதவிக்கும் கட்சியிலேயும் வர முடியாது. உயர்ந்த பதவிக்கு, ஆட்சி அதிகாரத்திலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றாலும் மத்தியிலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டன் உழைக்கின்றவனுக்கு உரிய மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்பொழுதே தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு திரு கருணாநிதிக்கு பிறகு, கருணாநிதி மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானார். திரு கருணாநிதி உயிரோடு இருக்கின்ற வரை
அவர் திரு ஸ்டாலினை நம்பவில்லை, திமுக தலைவராக்கவில்லை. 2 ஆண்டு காலம் திரு கருணாநிதி அவர்கள் வெளியிலே வர முடியாம உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்தார். பேச முடியாத நிலைமை. அப்ப கூட ஸ்டாலினை நம்பி கட்சி கொடுக்கல, செயல் தலைவராக தான் ஆக்கினார். செயல் தலைவராக தான் திரு ஸ்டாலின் திமுகவுக்கு ஆக்கினார் ஒழிய திமுக தலைவராக்கல. திரு கருணாநிதி மறைவுக்கு பிறகுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தலைவராகிறார். அப்படி திரு கருணாநிதியே நம்பாத ஒரு நபர் என்றால் அது ஸ்டாலின் தான். இந்த தினம் என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சிறைக்கு போனாரா, இல்ல அந்த கட்சியில பாடுபட்டாரா, உழைத்தாரா? அந்த கட்சியில எவ்வளவு பேர் இந்த இயக்கத்துக்கு திமுகவுக்கு தியாகம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். எமர்ஜென்சி கைது செய்யப்பட்டார், மிசாலே கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க திமுகவில். அவர்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் கிடைக்கல. திமுக உழைத்து ஓடாய் போய் தேர்ந்தவர்களுக்கெல்லாம் திமுகவில் இடமில்ல. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த உதயநிதி அவர்களுக்கு மட்டும் துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இயக்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? என்ன திரு கருணாநிதி குடும்பம் ராஜபரம்பரை குடும்பமா, ராஜ பரம்பரையா? ஏன் இங்க இருக்கிற யாராவது முதலமைச்சரா ஏத்துக்க மாட்டாங்களா? இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு நாட்டை ஆள தகுதி படைத்தவர்கள். அப்படி தகுதி படைத்த மக்கள் இருக்கின்ற பொழுது ஒரு குடும்பம் பொழைக்க 8 கோடி தமிழ் மக்கள் இன்றைக்கு துணை நிற்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 8 கோடி பேரை சுரண்டி இன்றைக்கு ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை வீழ்த்துகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். வீழ்த்துவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா. ஆக இந்த குடும்பம் தமிழகத்தில் இருக்கின்ற வரை சுரண்டி கொண்டே இருக்கும், மக்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கும், மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஆட்சி இருக்கின்ற வரை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை, திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற வரை நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்காது. துன்பம்தான் மிச்சம், வேதனை தான் இந்த ஆட்சியிலே மிச்சம் என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, ஏற்கனவே ஸ்டாலின் 2 வருடத்துக்கு முன்பு திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நான் இரவிலே கண்மூடி தூங்கி காலையிலே விழிக்கின்ற பொழுது திமுக காரனால என்ன பிரச்சனை ஏற்படும் என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன் சொன்னார். ஆக திமுகவில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. திமுக காரரு ஒவ்வொரு பகுதியா பிரச்சனை உருவாக்கிட்டே இருப்பார் என்று அந்த பொதுக்குழுல அந்த கட்சியினுடைய தலைவரே பேசுறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட கட்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு கஞ்சா போதை ஆசாமியால் இன்றைக்கு இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே தமிழகத்தில் இல்ல. நடக்குது இல்ல? சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்னைக்கு பொம்மை முதலமைச்சர் கஞ்சா போதை ஆசாமிகளால் இன்றைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர் இந்த கஞ்சா நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா கஞ்சா விற்கிறதா திமுக கட்சிக்காரர் தான். அதனாலதான் இந்த கஞ்சாவை காவல்துறை கட்டுப்படுத்த முடியல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிகளுடன் இந்த போதை நடமாட்டம், போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும். மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படும். இன்றைக்கு உலக மகளிர் தின விழா, இன்றைக்கு உலக மகளிர் தின விழா. இந்த நல்லாளில் கூட இன்றைக்கு பத்திரிகையில் வருகின்ற ஊடகத்தில் பார்த்தேன், கொமராவளையம் அந்த வீதியில ஒரு சிறுமி விளையாடி கொண்டிருந்தார். காம கொடூரனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த சிறுமி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி! 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆட்சியில. ஆக பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும்
இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா? திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி நாங்க காப்பாத்திக்குவோம், எங்களுடைய கட்சியை நாங்க காப்பாத்திக்குவோம். ஆனா உங்க கட்சியை அவரால் காப்பாற்ற முடியாது. முடியுமா? ஏன்னா இங்கிருந்து போனவர்களை எப்பேற்பட்ட ஆளு, சாதாரண ஆளா? திரு ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர்? அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஆம வீடு, ஆம என்ன சொல்லுவாங்க, ஆம புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடு மாதிரி திரு ஓபிஎஸ் கட்சி அதோட முடிஞ்சு போயிரும்ல. இன்னைக்கு சுயநலவாதிகள் எந்த ஒரு கட்சியில் இடம்பெற்றாலும் அந்த கட்சி அழிவுக்குத்தான் சென்று கொண்டிருக்கோம். எல்லாம் டெப்டேஷன்ல போயிருக்கிறாங்க. அண்ணா திமுக பயிற்சி எடுத்து திமுக போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அண்ணா திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர் ரத்தத்தை வீரவாய் சிந்து உழைத்து வெற்றி பெற செய்து பதவி சுகத்தை அடைந்தவர்கள் இன்றைக்கு திமுக போய் அடைக்கலம் பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய இயக்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் செல்லாத காசுகள் உங்களுடைய இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்லாத நாட்டுக்கு மதிப்புண்டா? ஆக அந்த கட்சியெல்லாம் வயசாகி போய் எல்லாம் போயிட்டாங்க. ஆக நம்ம கட்சி அதிமுக ஆட்சியில யாரெல்லாம் சரியில்லையோ, இந்த இயக்கத்துக்கு யாரெல்லாம் துரோகம் விளைத்தார்களோ அவர்களெல்லாம் நாம் நீக்கப்பட்டால் நீக்கப்பட்டவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னொருத்தர் இருக்கிறார், 10 ரூபா பாலாஜி. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதே இந்த செந்தில் பாலாஜி தான் இருக்கும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சேரு பதம். அதே போல செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதிமுக தொண்ட தலைமை அவருக்கு அமைச்சர் கொடுத்தது. அப்படிப்பட்ட கட்சிக்கே துரோகம் விளைவித்த திரு செந்தில் பாலாஜி நீங்க உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு இன்றைக்கு அவருக்கு பாராட்டு நடத்திட்டு இருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஆபத்தை நீங்கள் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு செந்தில் பாலாஜி மூலமாகத்தான் உங்களுக்கு ஆப்படிக்க போறாங்க. கவலைப்படாதீங்க. செந்தில் பாலாஜி எந்த நிலையில் இருக்காரு? 453 நாள் ஜெயிலில் போய் வந்திருக்காரு. அவரு விடுதலை செய்யறான். இன்னைக்கு சிபிஐக்கு தேவையான செய்தியை கொடுத்தா விடுதலை செய்யறேன்னு சொன்னா காட்டி கொடுத்துருவார். கொடுப்பார்ல? இவ்வளவு பெரிய கட்சி இத்தனை பேர் உழைச்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி தமிழ்நாடு கூட வள வந்த கட்சிக்கு அல்வா கொடுத்தவர் இந்த செந்தில் பாலாஜி. அப்படிப்பட்ட நபர் அங்க போய் கொள்ளையடிச்சு அதன் மூலமா ஈடி அவெல்லாம் அந்த உண்மையை கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட கைது செஞ்சு சிறையில் அடைத்தாங்க. அப்படிப்பட்ட நபருக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது யாரை வேணாலும் காட்டி கொடுப்பார் ஸ்டாலின் அவர்களே. உங்க கட்சியே காப்பாத்துறதுக்கு நீங்க பாருங்க. எங்க கட்சி பத்தி கவலைப்படாதீங்க. ஆடு நனைது என்று ஓடாய் வருத்தப்பட்டதான். அதே போல ஸ்டாலின் எங்க கட்சியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கட்சியை கவலைப்பட்டு காப்பாத்த பாருங்க. ஏன்னா இங்கிருந்து போனீங்களா சாதாரண ஆள் இல்ல. இங்கிருந்து போனீங்களா அதிமுக இருந்து வெளியேறிய ஆளுகள் சாதாரண ஆளு இல்ல. அப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் கண்டுபிடித்து நாங்கள் வெளியேற்றுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு செழிப்போடு இருப்பதற்கு இப்படிப்பட்டவர்களை வெளியேற்றிய காரணத்தால்தான் இன்னைக்கு அதிமுக வலிமையா இருக்குது. இன்னைக்கு அதிமுக என்ற பயிர் இருக்கின்ற கலையில் களையப்பட்டு விட்டது. அதிமுக பயிர் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும். விளைச்சல் என்றால் நல்ல வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சி இந்த பெருந்துறை பகுதி வேளாண் பெருமக்களும் தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இந்த பகுதியிலே 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். இங்க இருக்கின்ற மக்கள் ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்ப வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது உங்களால் முதலமைச்சராக நான் பதவியில வீட்டுக்கின்ற பொழுது நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையிலே விவசாய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அத்தனையும் அனுபவ நீதியாக அனுபவித்திருக்கின்றேன். அதனால அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அத்திக்கட அவனாசி திட்டத்தை கொண்டு வந்தேன். இந்த திட்டம் வருவதற்கு 50 ஆண்டு காலம் நம்முடைய விவசாயிகள் போராடி வந்தார்கள். அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்கு முழுக்க முழுக்க மாநில நிதி 1652 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக அவனாசிக்கு வந்து விவசாய பெருங்குடி மக்கள் எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினுடைய முன்னிலையிலே அடிக்கல் நாட்டினேன். நான் முதலமைச்சர் இருக்கின்ற வரை வேகமாக துரிதமாக அந்த பணி செயல்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 85% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தது அண்ணா திமுக ஆட்சியில. பிறகு 2021 ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை முடக்கி வைத்தார்கள். வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால் புரட்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்க பார்த்தார்கள். ஆமை வேகத்திலே இந்த திட்டம் நடைபெற்றது. நான் சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நம்முடைய முதலமைச்சரிடத்திலே நான் கோரிக்கை வைத்தேன். இது விவசாயியுடைய பிரச்சனை. இன்றைக்கு பவானி ஆற்றிலும் சரி, மேட்டூர் காவிரி ஆற்றிலும் சரி உபரி நீர் வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. உபரி நீரை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதற்குத்தான் அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றுங்கள் என்று பல முறை கோரிக்கை வைத்தோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆமை வேகத்திலே இந்த பணியை முடுக்கி விடுவதற்கு பதிலாக ஆமை வேகத்திலே செயல்பட்டு ஒரு வழியாக 3 ஆண்டு கழித்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அந்த திட்டத்தை திறந்து வச்சாங்க. அந்த திட்டத்தில் இன்னும் பல ஏரிகள் விடுபட்டிருக்குது. அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்களது விடுபட்ட ஏரி குளங்கள் அனைத்தும் நிரப்பப்படும். ஆக இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிறகு நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்குது, குடிப்பதற்கு தேவையான நீர். நான் வரும்போது கூட என்னிடத்தில் தெரிவித்தார்கள், எங்களுடைய வறட்சியான பகுதி எங்களுடைய குட்டையிலே நீர் நிரம்பி இருக்கிறது, ஏரியிலே நீர் நிரம்பி மீன் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. வறட்சியான பகுதியிலே ஏரியிலே மீன் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நீங்க ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. 1652 கோடி மாநில அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலமாக பல ஆண்டுகள் நீங்களுடைய கனவு இன்றைக்கு நனவாக்கப்பட்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை தூரே வாராமல் இருந்தது. அந்த தூர் வாருவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றின. முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்பு. அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயிகள் விலையில்லாம அவருடைய நிலத்திற்கு அடி உரமாக பயன்படுத்தினார்கள். ஒன்று, ஏரி ஆழமாக்கப்பட்டது, வண்டல் மண் அள்ளப்பட்டதால். இன்னொன்று பகுதி அந்த விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார்கள், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அம்மா கொடுத்த வாக்குறுதியை அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே நிறைவேற்றினார்கள். அந்த விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2021 கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொரோனா காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கிணங்க அதிமுக அரசு 12,100 கோடி தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது விவசாயிகளுக்கு. ஒரே ஆண்டில், ஒரு 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல விவசாயிகள் அவருடைய பம்பு செட் எந்த நேரத்திற்கு சென்றாலும் இயக்கலாம். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். திமுக ஆட்சியில் அதையும் மாற்றப்பட்டு விட்டது. இன்றைக்கு
பகல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம், இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஷிப்ட் போட்டு இன்றைக்கு விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாய கோரிக்கை ஏற்று நம்முடைய விவசாயிகள் எந்த நேரத்திலும் மின் மோட்டாரை இயக்கின்ற விதமாக மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்கப்படும். அதே போல விவசாய தொழிலாளிகள் பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம், விலையெல்லாம் கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையெல்லாம் ஆடுகள் கொடுத்தோம், விலையெல்லாம் கோழிகள் கூட கொடுத்தோம். கிராமத்தில் இருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள் பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும். இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அந்த சாமானிய மக்கள் பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றினோம். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எல்லா கிராமத்திலும் அற்புதமான தார் சாலைகளை அமைத்து கொடுத்தோம். பிரமாண்டமான தார் சாலை 2011க்கு முந்தி நீங்க கிராமத்தில் எப்படி சாலைகள் இருந்தது, 2011க்கு பிறகு 2021 வரை கிராமத்திலிருந்து நகர வரை எப்படிப்பட்ட தார் சாலைகள் அமைந்துள்ளது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாம இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். தேசிய அளவில் பல விருதுகளை பெற்றோம். இன்றைக்கு உணவு தானிய உற்பத்தி இந்தியாவிலேயே அதிக அளவில் உற்பத்தி பண்ணி செய்து கிறிஸ் கர்மான் என்ற விருதை 5 ஆண்டு பெற்றோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதுலயும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் தொடர்ந்து தேசிய விருது பெற்றோம். உள்ளாட்சி துறையில 140 விருதுகள் தேசிய அளவில் பெற்றுகிறோம். மின்சார துறையில தேசிய விருது, போக்குவரத்து துறையில தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, சமூக துறையில தேசிய விருது, இப்படி நீர் மேலாண்மையிலே தேசிய விருது, இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே துறை வாரியாக சிறப்பாக செயல்பட்டு இந்திய அளவில் விருதுகளை பெற்ற ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது அண்ணா திமுக அரசாங்கம். அதனாலதான் திரு ஸ்டாலினால அண்ணா திமுக ஆட்சி மீது குறை சொல்ல முடியல. அண்ணா திமுக ஆட்சி மீது குறை சொல்ல முடியல. இப்ப ஸ்டாலின் என்ன பேசுறாரு, எல்லா பொதுக்கூட்டத்திலையும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கிற என்டிஏவுக்கும் போட்டியாம். ஸ்டாலின் பேசுவது கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியில் அதுக்கு தான் போட்டியாம், தமிழ்நாட்டில் போட்டி இல்லையா. ஏன்னா நம்ம எதிர்க்கிற சக்தி திமுகவுக்கு இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய கூட்டணி தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை துவக்கின்ற பொழுது அங்க முதல் கட்டமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் முதலாக பேட்டி கொடுக்கின்ற பொழுது தெளிவா சொன்னார். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்திருக்குது, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்க. எங்க கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். என்னுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். ஏன்னா இங்க இருக்கிற முதலமைச்சர் ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. டெல்லியில தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தமிழ்நாட்டில் யார் மாநிலத்திலே ஆட்சி செய்ய வேண்டும் என்று நடக்கின்ற தேர்தல் அண்மையிலே நடக்க இருக்கின்ற தேர்தல். ஆக எங்களை எதுக்கு உங்களுக்கு துணிவில்லை. எங்க அரசு மீது எந்த தவறான செய்தியை சொல்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகின்ற அளவுக்கு நான் கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செய்ய முடியல. ஏதோ பேசுறார் ஸ்டாலின். இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு அண்ணா திமுக அடிமை என்று. நாங்க யாருக்கு யார் அடிமை இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, திமுக தான் காங்கிரசுக்கு அடிமை. அடிமைதானே? திரு
கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருகின்ற பொழுது அறிவாலயத்தில் முதல் மாடியில ரெய்டு, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. அந்த காங்கிரஸ் திமுகவை மிரட்டி அடிமையாக்கி தேர்தல் கூட்டணி வைத்த சம்பவம் நாட்டு மக்கள் மறக்கல. நாங்களா அப்படி அல்ல. நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன முடிவு செய்தார்களோ அந்த முடிவின்படி நாடாளுமன்ற தனித்து தான் நின்றோம். இப்பொழுது திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து வாக்குகள் சிதறாமல் நிறுத்தப்படுகிற வேட்பாளர் வெற்றி பெற்று மக்கள் விரோத ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். மக்களுடைய விருப்பப்படி கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, வெற்றி கூட்டணி, அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி. அவை நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் ஸ்டாலின் பார்க்க போறார். இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் 20 நாட்கள் வார்த்தை போர் நடந்து கொண்டிருந்தது. பத்திரிகை ஊடகத்தில் திறந்தால் இந்த செய்தி தான். பத்திரிகையில வருகின்ற செய்தி, ஊடகத்தில் வருகின்ற செய்தி என்ன செய்தி? திமுகவும் காங்கிரசுக்கும் பேச்சுவார்த்தையில் பிரச்சனை, அந்த தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை, தொகுதி எத்தனை இடம் வழங்கப்பட வேண்டும் அதில் பிரச்சனை என்று தினந்தோறும் வந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் திமுக மிரட்டி 28 இடங்களை பெற்று ஸ்டாலின் அவர்களே, நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எங்களுடைய கூட்டணி இருக்கின்றது. எங்க கூட்டணியிலே அமைக்கப்பட்ட கட்சிகள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர உணர்வோடு செயல்படுகின்ற கூட்டணி அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நேரத்திலே தெரிவித்து, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தினந்தோறும் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் போராட்டம், இன்றைக்கு ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், அதுபோல போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், தினந்தோறும் போராட்டம். 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சா அந்த யாரெல்லாம் இந்த போராட்டம் நடத்துகிறார்களோ அந்த அமைப்புக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்த உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு ஆட்சி இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டது. அதனால இன்றைக்கு அந்த அமைப்பை சேர்ந்தவரெல்லாம் வீதியிலே வந்து போராடக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கின்றது. ஆக மக்களை ஏமாற்றி வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாம வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்து மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி. அதற்கு தகுந்த பாடம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் வழங்குவார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து, 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 525 அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த 525 அறிவிப்புகளை 4 பங்கு அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்பாங்க. கொடுத்தாங்களாமா? எங்க நீங்க சொல்லுங்கம்மா. 100 ரூபாய் கொடுக்கல. 100 நாள் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்கன்னு சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? ஆனா அண்ணா திமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசு கோரிக்கை வச்சு அழுத்தம் கொடுத்து 100 நாள் வேலை திட்டத்தை 124 நாளா உயர்த்திருக்கிறோம். 100 நாளா 125 நாளா உயர்த்திருக்கிறோம். அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையிலே அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 125 நாட்கள் 150 நாளா உயர்த்தப்படும். அதுபோல கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா?
அண்ணா திமுக ஆட்சி வந்தா கல்வி கடன் ரத்தாகும். அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? ரேஷன் கடையில கூடுதலா சக்கரை 1 கிலோ போடுறாங்க, போட்டாங்களா? ஆக கொடுக்கப்பட்ட முக்கிய வாக்குகள் எதுவும் நிறைவேற்றப்படல. அதே போல விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? கரும்புக்கு ஆதார விலை 4000 ரூபாய் கொடுக்கறாங்களா, கொடுத்தாங்களா விவசாயிக்கு? ஆக முழுக்க முழுக்க விவசாயிகளை ஏமாற்றி அரசாங்கம், பொதுமக்களை ஏமாற்றி அரசாங்கம் மீண்டும் தமிழகத்தில் வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? இப்படி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிறைவேற்றப்படும் உங்களா என்பதை நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் முக்கியமான தேர்தல். இந்த சர்வாதிகார ஆட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். ஆகவே இந்த பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்கா பெருமக்கள் அத்தனை பேரும் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் உயர்வு 57% உயர்ந்து விட்டது. ஆண்டுக்கு 6% மின் கட்டணம் உயர்வு. அதே போல பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் 100% வீட்டு வரி உயர்வு, கடைக்கு 150% உயர்வு, வருடத்திற்கு 6% வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, பீக் ஹவர்ல கடைக்கு கூடுதலான சார்ஜ், குடிநீர் வரி உயர்வு. இப்படி வரி மேல் வரி போட்டுகின்ற அரசு தொடர வேண்டுமா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவியின் அவருடைய பேர்ல வங்கியில மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அதோடு ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் மகளிருக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு ஏழைகள், வீடு இல்லாமல் இருக்கின்ற ஏழைகளுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல பட்டியலின மக்கள், அருந்ததியர் மக்கள், ஆதிராவிட மக்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவருக்கு வீடு இல்லாமல் அவர்களை தத்தளிப்பதாக எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அப்படி தனி குடித்தனம் போகின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு அண்ணா திமுக அரசாங்கமே வீடு வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக மாதந்தோறும் வழங்கப்படும். படித்த பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பயிர் செய்தவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். வேலை கிடைக்கின்ற வரை +2 படிக்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதே போல நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். நடபாதையில் கடை வைத்துக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதுபோல இன்றைக்கு பணிக்கு செல்லுகின்ற நம்முடைய மகளிர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பணிக்கு செல்ல வேண்டும். பணி முடிந்து வீடு திரும்ப வேண்டும். அந்த நலனை முன்னிட்டு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்திற்கும் 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். இன்னைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மின்சார இன்றைக்கு இருசக்கர வாகனம் வெறும் 35,000 ரூபாய், 25,000 ரூபாய் உங்களுக்கு மானியமா கொடுக்கிறோம். நீங்க ஒரு 1000 ரூபாய் கட்டி போதும், உங்களுக்கு மின்சார 2 இருசக்கர வாகனம் வந்துடும், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துடும். மாசம் 500 ரூபாய்
கிட்டத்தட்ட 12 மாசத்துக்கு கட்டினா ஸ்கூட்டர் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிடும். அந்த திட்டத்தையும் கொண்டு வந்த அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் இருக்கும். ஏற்கனவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். திமுக ஆட்சி வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் தொடரும். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு மக்கள், ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய கிராம பகுதியில் அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் அறிவிக்கப்பட்டு 1850 அம்மா மினி கிளினிக் தமிழகத்தை திறந்தோம். இப்ப அந்த திமுக ஆட்சி வந்தவரை மூடிட்டாங்க. மீண்டும் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அதேபோல கைத்தறி நெசவாளர்கள் தற்போது இன்றைக்கு 300 யூனிட் விலையில்லாம கொடுக்கறாங்க. கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது 300 யூனிட் விலையில்லாம கொடுக்கறாங்க. அதிமுக ஆட்சி பண்ணதுடனே அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். அதுபோல விசைத்தறி அதை இருக்கின்ற நிறுவனங்கள் இப்பொழுது 1000 யூனிட் விலையில்லாம கொடுக்கறாங்க. இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தா 1400 யூனிட்டாக இன்றைக்கு உயர்த்தப்படும். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் இந்த தொகுதியில் கூட்டணி சார்பாக போட்டியிட்டா அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இந்த சிப்காட்ல வெளியேறுகின்ற நீர் அந்த நிலத்தடி நீர் பாதிப்பதாக சொன்னாங்க. அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே அந்த சிப்காட்டிலிருந்து வெளியேறுகின்ற நீரை சுத்தகரிக்கப்பட்டு இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதேபோல கூட்டணி கட்சி நிறுத்தப்பட்டால் அந்த கட்சியுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள கழகத்துடைய நிர்வாகிகள் திரு பி அருணாச்சலம் அவர்களே, திரு ஒன்றிய செயலாளர் திரு அருள்ஜோதி கே செல்வராஜ் அவர்களே, திரு வைகத்தம்பி டி வி ரஞ்சித் அவர்களே, திரு விஜயன் என்கின்ற கே ஏ ராமசாமி அவர்களே, திரு சி டி ரவிச்சந்திரன் அவர்களே, திரு பி தனசேகர் அவர்களே, திரு கே கே சக்திவேல் அவர்களே, திரு ராம் என்கின்ற பி சி ராமசாமி அவர்களே, அதே மாதிரி நம்ம கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் திரு எஸ் எம் செந்தில்குமார் அவர்களே, பாஜக கட்சி சேர்ந்த திரு ராயல் கே சரவணன் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு வி எம் கே குமார் அவர்களே, தலைவர் திரு எஸ் பார்த்திபன் அவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு ஏழுமலை அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநகர மாவட்ட செயலாளர் திரு வி வெங்கடேசன் அவர்களே, மற்ற அமமுக சேர்ந்த நிர்வாகி திரு கே ஆர் என்கிற சுப்பிரமணியம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மாநில துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு விடியலை சேகர் அவர்களே, தமாக தெற்கு மாவட்டத்தில் திரு வி பி சண்முகம் அவர்களே, தமாக திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் திரு வக்கீல் சண்முகம் அவர்களே, கொங்கு மக்கள் முன்னணி திரு சி ஆறுமுகம் அவர்களே மற்றும் இங்கே திரளாக கலந்து கொண்டுள்ள நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த ஐஜேகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உடற்பொறுப்புகளே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் மீண்டும் முறை நன்றி தெரிவித்து இந்த எழுச்சி பயணம் 192வது பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் 191 சட்டமன்ற தொகுதியிலே மக்களை சந்தித்துவிட்டு பெருந்துறையில் 192வது சட்டமன்றத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் பேருலக செயலாளர் கழக உடன்பிறப்புகள் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி வணக்கம் என்று சொல்லி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். வணக்கம்.